ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். வாழைத்தண்டில் இன்றைக்கி பஜ்ஜி பண்ண போகிறோம். அப்படியே அந்த நாரெல்லாம் எடுத்து நம்ம திரி போட போகிறோம், ஜூஸ் எடுக்க. வாழைத்தண்டு திரியில் விளக்கு ஏற்றும்பொழுது ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா நின்று எரியும். இப்போ நார்மல் நம்ம பஞ்சத்திரி போடும்பொழுது ஒரு 2 ஹவர்ஸ் எரியுது அப்படின்னும்பொழுது இது 4 ஹவர்ஸ் எரியும். அந்த ஒரு சிறப்பு இந்த வாழைத்தண்டில் இருக்க அந்த நாரில் இருக்குது. இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த முனையில் இப்படி வச்சு விரலில் சுற்றிகிட்டே இருக்கும்பொழுது அப்படியே கண்டினியூவாக பார்த்திங்கன்னா நமக்கு நார் கிடைக்கும். இந்த நாரை அப்படியே நம்ம திரிச்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னும்பொழுது இந்த திரி போட்டு விளக்கு ஏற்றும்போது ரொம்ப பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட அழகாக நின்று எரியும். ஒரு டைம் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு திரி இது நமக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், நின்று எரியும். இதுக்காக நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் இந்த திரி போட்டு பயன்படுத்தும் பொழுது ஆன்மீக ரீதியிலையும் எதனா ஒரு பலன் இருக்கும். கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னும் பொழுது கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ இப்போ திரி எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சாச்சு. வாழைத்தண்டை நல்லா நைஸாக எல்லா மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை மாதிரி நல்லா அடுக்கி எடுத்துகிட்டு நம்ம இதை மாதிரி பென்சில் மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன கல்கண்டு மாதிரி வர அளவுக்கு கட் பண்ணிட்டோன்னா கூட்டு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி கொடுக்கும். சில பேர் நம்ம வாழைத்தண்டு செய்யும்பொழுது நாராக வருது, அதனாலேயே செய்கிறதில்லன்னுவாங்க. இந்த ஸ்டைலில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட்டு செய்தீங்கன்னா அந்தளவுக்கு நார் நமக்கு அதிகமாக வராது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா திரி செய்கிறதுக்காக அந்த நாரெல்லாம் நம்ம விரலை சுற்றி எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணி போட்டிங்கன்னா நார் கம்மியாக இருக்கும், நல்ல ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. நம்ம மோர் எடுத்து குடிக்கிறதுக்கும் சரி, அடுத்தபடி கூட்டு செய்கிறதுக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது வடிகட்டி தேன் போட்டு குடித்தாலும் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் மோர் போட்டு குடித்தாலும் நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு மோர் போட்டு இந்த ஜூஸில் கொஞ்சமாக சால்ட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறோன்னும் போது நல்லா பார்த்திங்கன்னா கிட்னியில் இருக்க அழுக்கு, அடுத்தபடி கல் சில பேருக்கு இருக்குது அப்படின்னும் போது கரைக்கிற தன்மை ரொம்பவே அதிகம். நிறைய நார் சத்துக்கள் இருக்கிற இந்த வாழைத்தண்டு கூட்டு நிறைய சாப்பிட்றோம். ஆனால் இதோட மருத்துவ பயன் முழுமையாக வரணுன்னும்போது அரைச்சி இதை மாதிரி ஜூஸாக குடிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. நிறைய நம்ம எடுத்துக்கும் பொழுது சிறுநீரக தொற்று, அந்த சிறுநீரக கோளாறு இதெல்லாம் நமக்கு வராமல் முன்கூட்டியே பாதுகாக்கக்கூடியது தான் இந்த வாழைத்தண்டு. கிட்னி பாதுகாப்புக்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் கூட இந்த வாழைத்தண்டு சொல்லலாம். வாழைத்தண்டு நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணுறதுக்காகவே செய்ய மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் இதை மாதிரி மிக்சியில் அரைச்சி மோரை போட்டு குடிச்சிருங்க. அதிலே நமக்கு மருத்துவ பயன் முழுமையாக கிடைக்கும். கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டு இதை மாதிரி நீங்கள் ஒரு மோர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடியது, தேவையில்லாத நீரை வெளியேற்றக்கூடியது, நோய் தொற்று சிறுநீரகத்தில் வராமல் தடுக்கக்கூடியது, எல்லா மருத்துவ பயனும் இந்த வாழைத்தண்டில் இருக்குது. கொடை மழை ஆரம்பிச்சிருக்க இந்த சீசனில் நல்லா சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 5 மணிக்கு டீ குடிக்கிறோன்னா ஒரு பஜ்ஜி சாப்பிட்டுட்டே டீ குடித்தோன்னா அது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். இன்றைக்கி நான் வாழைத்தண்டை இதை மாதிரி நார் எடுத்து இலை மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம பஜ்ஜி மாவில் இதை மாதிரி துவைச்சி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா வாழைத்தண்டு பஜ்ஜி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, மிஞ்சி போச்சுன்னா ப்ரெட்டை வச்சு போடுவோம், கொஞ்சம் ஆனியன் வச்சு இதையே தான் திருப்பி பண்ணுவோம். ஆனால் இதை மாதிரி வாழைத்தண்டு நல்லா நார் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா விரலை சுற்றி நார் எடுத்துட்டிங்கன்னா நாரே இருக்காது. இதை மாதிரி நல்லா அழகாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு பஜ்ஜி மாவில் தொட்டு போட்டு வாழைத்தண்டு பஜ்ஜி ஒரு நாள் செய்து பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஸோ குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட மருத்துவ பயன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது கிடைக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு நைஸாக பார்த்திங்கன்னா இதை மாதிரி சீவி எடுத்திருக்கேன். வாழைக்காவுக்கும் சீவி எடுத்திருக்கேன். அடுத்து வெங்காய பஜ்ஜிக்கு இதுக்கு நடுவில் கொஞ்சம் நம்ம இந்த வாழைத்தண்டு பஜ்ஜி சாப்பிட்டோன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம், ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுன்னும்பொழுது இந்த வாழைத்தண்டு பஜ்ஜி ரொம்பவே ருசியாக இருக்கும். நல்லா ரவுண்டாக எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி நல்லா பொரித்து எடுத்துகிட்டு ஒரு டைம் வாழைத்தண்டு பஜ்ஜி செய்து சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாழைத்தண்டில் பஜ்ஜியா அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா நைஸாக எடுத்துகிட்டு நம்ம போடும்போது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதில் லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு துவர்ப்பு சுவை வரும், அது இன்னுமே நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி வாழைத்தண்டு பஜ்ஜி செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து ஒரு வித்தியாசமான சிற்றுண்டிகள் பார்க்குறதுக்கு மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பதிவுகள், பயனுள்ள பதிவுகள், ஆரோக்கியமான பதிவுகள், அதே நேரத்தில் ஒரு சுவையான பதிவுகள் பார்க்கணும் பொழுது மறக்காமல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் ஆரோக்கியமான சுவையான பதிவுகளை நம்ம பார்க்கலாம். பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு மழையை ரசிக்கலாம். வாங்க கோடை மழையை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் ஏரியாவில் எப்படி மழை பெய்யுறதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சென்னையில் பலத்த மழை தான்.